படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் பெத்த பொண்ணே அம்மாவை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எதுக்குன்னா பொண்ணு அம்மாளோட கதையவே டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அம்மாக்காரியை இங்கே கேமராவுக்கு முன்னாடி உட்கார வச்சு அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க அம்மாக்காரி இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறாங்க என்னென்னா இவங்க ஸ்கூல் படிக்கையிலேயே 12th ஸ்கூல் டீச்சர் மேலே காதல் வந்து அவரும் ஆள் டீச்சராக இருந்துக்கிட்டு முறை கெட்டு போய் ஸ்டூடெண்ட்டையே அதுவும் தன்னோட ஸ்டூடெண்ட் பொண்ணையே காதலிச்சிருக்காரு. பெற்றவங்களும் வேண்டாம் வேண்டாம் ஆள் மொழியே சரியில்லை வேண்டாம் அவனை கல்யாணம் பண்ணாதுன்னு பெற்றவங்கெல்லாம் எவ்வளவோ எதிர்ப்பு காட்டியும் கூட நான் காதலிச்ச பையனை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நின்று காதலனுக்காக பெத்த அம்மா அப்பாட்டையே சண்டை போட்டுவிட்டு 12th படிப்பே வேண்டாம் அப்படின்ட்டு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து விட்டு அப்புறம் இவளோட பூசங்காரங்க அந்த பையன் ஆரம்பட்டத்தில் நல்லவனாக தான் இருந்திருக்கான். ஆனால் 10 வருஷத்தில் அந்த கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அவனுக்கு லைட்டாக சலிப்பு தட்டி போய் ஆள் காலப்போக்கில் வேற ஒரு பொண்ணையே காதலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேற பக்கத்து ஓடி போயிட்டான். கட்டிக்கிட்டவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அதுவும் கையில் 2 புள்ளைய வேற கொடுத்துட்டு ஆள் வேற ஒருத்தியோட ஓடி போயிருக்காங்க. இவளோட நிலைமையை இப்போ யோசிச்சு பாருங்க. 18 வயசில் காதலனுக்காக பெத்த அம்மா அப்பாட்டையே சண்டை போட்டு ஊரை விட்டு காதலன் நம்பி ஓடி வந்து புள்ளைகளெல்லாம் பெற்றுக்கிட்டு இப்போ அந்த காதலன் கண்டார ஒளியான் அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். இப்போ இவன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் பெற்றவங்க முன்னால் போய் நிற்பா? அதுவும் இவளுக்கு 18 வயசாக இருக்கப்ப ஊரை விட்டு ஓடி போனவ இப்போ 15 வருஷமாக அப்பவும் கூட அவங்கள்ட்ட பேசவே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு இந்த ஈகோ இல்லாமல் அவங்க இப்போவும் 18 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இவள்கிட்ட சோஷியல் மீடியா மூலமாக மெசேஜ் அனுப்பி பேசியிருக்காங்க. பெற்றவங்க அவங்க வந்து கவுன்சிலிங் வெப்சைட்டே வச்சு ஊர் மக்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். இவள்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் இந்த பேரம்பேத்தியாச்சும் பார்க்க விடுமா, ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பம்மான்ட்டு. இவங்க அப்பையும் ஈகோ பார்த்துக்கிட்டு வேணாம் வேணாம் பசங்களா தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கூட பசங்க அதுங்க சும்மா இருக்குமா சொல்லுங்கள்? அதுவும் குழந்தைங்க ரெண்டும் இத்தனை நாளாக சொந்த பந்தம்னு பார்க்க நாது இல்லாமல் அதுலேயும் இவங்க அப்பா அம்மானு ஓடி போயிட்டான் இல்லையா, அதுக்குன்னு குழந்தைங்க அம்மாக்காரியோட அந்த ஈகோக்கெல்லாம் சட்டை கூட பண்ணாமல் தாத்தா பாட்டியை பார்த்தே தீருவோன்னு போட்டு அடம் பண்ணியிருக்காங்க. சரி இன்னும் கடைசியில் அம்மாக்காரி இவ காதலன் ஓடி போனதுக்கப்புறம் அவள் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே அந்த தெரப்பி கிரப்பின்லாம் போய் அப்படியே டிப்ரெஸ்டாக இருந்தவளை அப்புறம் வேற ஒருத்தனோட டேட்டிங் பண்ணி ஒரு மாதிரி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இப்போ இவ குழந்தைங்களை இந்த தாத்தா பாட்டியோட பார்க்க போதுங்களே, இவன் இந்த சான்ஸை அழகாக யூஸ் பண்ணிக்கிறாப்ல. பசங்களா நீங்கள் மட்டும் தனியாக போங்க, நான் அவரோட டேட்டிங் ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்ட்டு இந்த கேப்பில் ஒரு வாரம் நீங்கள் தாத்தா பாட்டியை போயிட்டு நீங்களே பார்த்துட்டு சண்டே ரிட்டன் வாங்க, முடிஞ்சால் அந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் ஏதோ சொன்னீங்களே அதையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு அப்படியே சமாதானப்படுத்த முடிஞ்சால் பண்ணிட்டு வாங்க பிள்ளைங்களா அப்படின்ட்டு தூது மாதிரி பிள்ளைங்களையே தூது மாதிரி அனுப்பி விட்றா. இவன் அங்கிட்டு அவன் அங்கிட்டு ஜாலியாக டேட்டிங் கீட்டிங்னு மஜா பண்ணுறாப்புல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்காம்பாயல அந்த மாதிரிங்க. பிள்ளைங்களை மட்டும் ட்ரெயின் ஏற்றிவிட்டு இவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. பசங்க ரெண்டும் இந்த அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் ஸ்டைலில் சேர்ந்தவங்க. அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்னா எவ்வளோ கொடூரமான ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இவங்களும் அப்படி தாங்க. பொண்ணுக்காரிக்கு இப்போ 15 வயசுங்க. 15னா எத்தனாவது படிக்கும்? 10வது படிக்குமா? பொண்ணுக்காரி தாங்க தான் அம்மாவில் தாத்தா பாட்டியோட சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறா. சரி இப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஈவெண்ட்டை எதுக்கு சும்மா பண்ணணும்? ஏன் இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து எப்படின்னா தலைப்பெல்லாம் கூட ஓடி போன பெண்ணை மீண்டும் ஏற்றிக்கிட்ட தாத்தா பாட்டின்ட்டு கேட்கவே நல்லா கேட்சியாக இருக்குல்ல. அதுக்குன்னு இந்த ஸ்பெஷலான தருணத்தை இவங்களே வீடியோவாக சின்ன சின்ன ஃபுட்டேஜாக எடுத்து கடைசியில் மொத்தமாக எடிட்டிங் மூலமாக டாக்குமெண்ட்ரியாக அப்படியே பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஊர் மக்களுக்கும் யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெருக அப்படின்றாப்புல ஊருக்கே இந்த ஸ்பெஷலான தருணத்தை காட்டி அப்படியே பிரபலமாகிடலான்னு பார்க்குறாங்க. பொண்ணுக்காரி வீடியோ எடுத்த மேனிக்கே தான் பூரா அங்கேயே தான் போவா. புள்ளையாண்டாளுங்க அவன் ரொம்பவே குட்டி பையன். எப்படின்னா புள்ளையாண்டாள் பார்க்கவே நல்லா பப்ளி மாஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே புள்ளைக்காரனை தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி தான் இருப்பான். இவங்க ட்ரெயினில் போகிறப்பவே புள்ளையாண்டாள் சரியான கூத்தடிப்பாங்க. எப்படின்னா இந்த பெக்கா இவன் டாக்குமெண்ட்ரிக்கு வீடியோ கையில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க இந்த டெய்லரு ரேப் சாங் அப்படியே க்யூட்டாக பாடுவான். கூடவே ட்ரெயின் சிக்கருங்க அவரை கூப்பிட்டு வச்சு அவர் வாயிலே பீட் மியூசிக் போடுவாப்புல. ஏன் இவங்க அழகாக அங்கேயே ரேப் சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு அப்புறம் ஸ்டேஷன் வந்ததுமா இவங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு அவங்களோட ஒன்று சேர்ற காட்சியை காட்டிக்கிட்டு டெய்லரும் பெக்காவும் அப்படியே கேமராவை பிடிச்சி மாற்றி மாற்றி இவங்கள டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுப்பாங்க. இவங்க தான் எங்கள் தாத்தா பாட்டி பாருங்கள் மக்களே அது இதுன்னு அறிக்கை பண்ணி வச்சுட்டு
ஊருக்கு புதுசாக வந்திருக்க அந்த பேரம்பேத்தியை ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு இவங்க கார்லேயே கூப்பிட்டு போக இவங்க வீட்டுக்கு வந்ததுங்க, ஹே இதாண்டா அம்மா ஆடின ஊஞ்சல் மரம் அப்படிம்மா, டேய் இதாண்டா அம்மா சொன்ன அந்த கெடிகாரான்ட்டு. அப்புறம் பாட்டி, ஏண்டா டெய்லரு நீ என்ன பேண்ட் அப்படியே சூத்துக்கு கீழே போட்டிருக்க அப்படின்னா, ஏன் பாட்டி நான் வந்து ரேப்பர் பாட்டி, வேணும்னா கேட்குறியா அப்படின்ட்டு டெய்லர் ஒரு அப்படியே ரேப் சாங்கை அவுத்து விடுவான். தாத்தா பாட்டி பரவாயில்லையே சூப்பர்ரா அப்படி அப்படின்ட்டு பாராட்டிவிட்டு அப்புறம் வீட்லேயே இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமு, அதுவும் இவங்க அம்மாவோட ரூமையே பசங்களுக்கும் தங்கிக்கங்கன்னு விட்டுவிட்டு போக சரின்னு டைலருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். டேய் சனியனே, கேமராவை பார்க்காதடா, நீ பாட்டுக்கு நார்மலாகவே கேஷுவலாக அப்படியே நீ ஏன் ட்ரெஸ்ஸை அன்பேக் பண்ணுற மாதிரி பண்ணுறா அப்படின்னா உடனே டைலர் பையங்க பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி அப்படியே கையை இப்படி வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை இப்படி இப்படி எடுத்து வைப்பாளுகள்ல, அந்த மாதிரி டெய்லரு அழகாக அப்படியே பொண்ணுங்களை மார்க் பண்ணுற மாதிரி இந்த இந்த நேச்சுரல் போதுமாடி அப்படின்றான். அப்புறம் இவங்க வீட்டிலலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு வீட்டில் ஊட்டியிருக்க அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி அதுலேயும் நிறைய மனிதர்களாக வேறு ஆட்களோட இருக்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோவெல்லாம் இருக்க பெக்கா இவளே சொல்லுவா, இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டியோட பேஷண்ட்டுங்க பாருங்கள் மக்களே அப்படி இப்படின்ட்டு. பசங்க ரெண்டும் இப்படி தாங்க லேப்டாப்லேயே தான் அம்மாட்ட வீடியோ கால் மூலயமா வந்துட்டோம், நான் தாத்தா பாட்டியை பார்த்துட்டோம் நல்லா இருக்கோன்றாப்பில் பேச்சை போட்டுக்கிட்டு, அதே சமயம் அம்மா கறிங்க அவன் அங்கே பாய் ஃப்ரெண்டோட க்ரூஸ் ஷிப்பில் கடல் பயணம் பண்ணினாப்புல டேட்டிங் கிளம்பிக்கிட்டு மஜா பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா டெய்லருங்க இவன் வீட்டுக்கு வெளியில் பனியில் அப்படியே விளையாடிக்கிட்டு அங்கே தாத்தாவை பார்த்துட்டு, யோ தாத்தா நீ எவ்வளவோ கூப்பிடுவான், அவர் பேரம் கூப்பிட்றத சட்டை கூட பண்ணாமல் அவர் பாட்டுக்கு கண்டுக்காமல் ஒரு ஷெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு வியடாக அப்படி கிளம்ப டெய்லரு அப்படியே பெக்கா அப்படி என்னடி ஷெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு கேட்டுவிட்டு முழிப்பான். வீட்டுக்கு போய் அங்கே இன்றைக்கி நாள் ராத்திரியில் தாத்தா வந்து சொல்லுவாப்லங்க, பசங்களா நாங்கள் வயசானவங்க, ஸோ வழக்கமாக எங்கள் வீட்டிலலாம் 9:30 மணிக்கே தூங்கிடுவோம், லைட் ஆஃப் பண்ணிடுவோம், ரொம்ப கஷ்டம் கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போக பசங்க என்னது 9:30 மணிக்கே தூங்குறீங்களா, ஆடா ஒக்கால ஓடிகளா அப்படின்ட்டு பேசிவிட்டு பெக்கா பொண்ணுங்க இவன் டாக்குமெண்ட்ரி ஒர்க்கில் அப்படியே ப்ரொஃபஷனல் ஃபிலிம் மேக்கருக்கே அப்படியே டஃப் கொடுக்குறாப்புல ஒவ்வொன்றும் எப்படின்னா கேமரா ஒர்க்லேருந்து டே இதை வந்து நேச்சுரலாக நடிடா, டேய் இங்கே பார்க்காதரா அங்கே பாடுறா கேமரா ஷாட்டு வைக்கிறது எப்படிலேருந்து அதே மொத்தமாக எப்படின்னா டாக்குமெண்ட்ரினா எல்லாம் அந்த கேமராவுக்கு முன்ன இந்த இன்டர்வியூ மாதிரி அப்படியே கேமராவை பார்த்து பேசுவாங்க இல்லையா, ஒரு கேள்வி கேட்பான் அதுக்கு இன்டர்வியூ சொல்லுவாங்க இல்லையா, இதையும் பெக்கா ரொம்பவே அழகாக பண்ணுவாங்க. கடைசியில் ஷூட் பண்ண வீடியோவெல்லாம் எது தேவையான ஷாட்டு எது தேவையில்லாது அதை எதை ட்ரிம் பண்ணணுன்றது அந்த மொத்த எடிட்டிங் ஒர்க்கையும் இவளே தான் பார்க்குறாங்க. டெய்லரு இவன் அக்காளுக்கு துணையாக இவனும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டு போடுவான் அங்கங்கே, ஆனால் சின்ன பையன்றதால அங்கங்கே அழகழகாக குட்டித்தனம் பண்ணிக்கிட்டு பார்க்கவே சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம். அப்புறம் பெக்கா பொண்ணு அத்தராத்திரியில் திடீர்னு மக்களே எனக்கு பசிக்குது, நான் கீழே போய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன், எதனா இருக்குமா அப்படின்ட்டு போயிட்டு கேமராவை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே கீழே போவா. அங்கே பாட்டி ஒரு இடத்துலங்க ஊவாக் அப்படின்னு வாந்தியை போட்டுக்கிட்டே அது பாட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி வரவும் பெக்கா பொண்ணு அச்சுச்சோ அப்படின்னு கதறிக்கிட்டே அப்படியே பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே படுப்பா. விடிஞ்சதும் தாத்தா வந்து சொல்லுவாப்பிலங்க இவள்கிட்ட, இல்லைம்மா நேற்று ஏதோ அவளுக்கு வயிறு சரியில்லாமல் இருந்திருக்கோம், அதாம்மா பெக்கா நாங்கள்லாம் வந்து வயசானவங்க, ஸோ இந்த ஏஜில் எங்களுக்கெல்லாம் சிக்காகிறதெல்லாம் சகஜம்தாம்மா, நீ ஒன்றும் பயப்படாதன்னு அழகா சமாதானம் சொல்லிட்டு அவர் போகவும் அடுத்ததா டெய்லர் பையங்க பெக்காவை வீட்டுக்கு கீழே அந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் வாடின்னு அப்படியே வீடியோ எடுத்தாப்புலையே அப்படியே பகல்லையே இவங்க வீட்லேயே அப்படியே கீழே ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. டேய் எங்கடா இருக்க, இதோ வந்துட்டேன்டா ஓடுறா ஓடு அப்படின்ட்டு அக்காக்காரே தம்பி அப்படியே துரத்துவா. டைலரு அப்படியே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. பெக்கா மக்களே அவன் கிடக்கான் சின்ன பையன் இப்போ பிடிக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு அப்படியே திரும்ப அங்கே பாட்டி அப்படியே தலைமுடி அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே பேய் மாதிரி தவழ்ந்து வரவும் பெக்கா அப்படியே கதறிக்கிட்டே ஓடி போய் வேற இடத்துல ஒளிஞ்சுப்பா. இங்கிட்டு டெய்லர் பையங்க இவன் பெக்கா அப்படி திட்டுக்குன்னு எய்த்தாப்புல பாட்டி அப்படியே சட்டுன்னு மூஞ்சுக்கு முன்னே அப்படியே வந்துட்டா அப்படின்னு துரத்திக்கிட்டு அப்படியே ஓட பெக்காங்க அவன் அங்கே அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திணறி போய் அப்படின்னு அப்போ பின்னால் ஐம் கோன கெட் யூ அப்படின்ட்டு பெக்காவோட அப்படியே பின்னாலேயே வருது. பெக்காவை ஆல்மோஸ்ட் கிட்ட வரவும் பசங்க ரெண்டும் அப்படியே பீ துடிச்சு போய் அங்கேருந்து அப்படியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு வெளில வந்து வீட்டை விட்டு அப்படி வந்து விழுவாங்க. அப்படியே ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டு இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டு பயந்துட்டிங்களா பசங்களா, சரி நான் உங்களுக்கு சிக்கன் பாய் பண்ணுறேன் அப்படின்னு பசங்களா அப்படின்னு வாங்க அப்படின்ட்டு போரும்பாங்க. பின்னால் சூத்தாம்பாட்டை தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அப்படியே கிழிஞ்சு
குனிஞ்சு போய் பாட்டி போவோம். பசங்க என்ன இலவுடா இது அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்கங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு அப்படியே தாத்தா பாட்டியை தேடி இந்நேரம் அங்கே வாலண்டியர் பண்ண வந்திருப்பாங்களே அப்படின்னு ஏன் வரல என்ன ஏதுன்னு பார்க்க அவங்கள தேடி வந்திருக்காப்புல இவர். பெக்கா அவங்க வீட்டில் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி கீசி இவரை அனுப்பவும், அப்புறம் இங்கிட்டுங்க டெய்லரு அவன் நேற்று தாத்தா ஒரு ஷெட்டுக்குள்ளே போகிறானே அப்படி என்னதான் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கும்ன்ட்டு க்யூரியஸாக இதையே வீடியோ கண்டென்ட்டாக மேக் பண்ணினாப்புல உள்ளே போனால் அங்கே ரூமு மூலையில் ஒரே பேம்பர்ஸாக அப்படியே குமிஞ்சு கிடக்குது. உள்ள சரியான நாத்தங்க, ஈயெல்லாம் முக்கிற சத்தம் வேறு, அப்படியே ஈ சத்தம் வேறு கேட்குது. இவன் அப்படியும் பேம்பர்ஸ் அப்படியே பிரித்து பார்த்தா உள்ள ஒரே ரத்தமாக கட்டக்கும். டெய்லர் போய் அப்படியே கதறிக்கிட்டே ஷெட்டுக்கு வெளில வந்து அப்படி விழுவான். அங்கே பாட்டியம்மா வந்துட்டு டெய்லரை கூப்பிட்டு போய், அது ஒன்றும் இல்லைடா செல்லம், தாத்தா அவருக்கு நடக்கிற இந்த மாதிரி ஊருக்குள்ளே அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆவார், அந்த ரத்த கதையெல்லாம் இப்படி ஷெட்டுக்குள்ளே மொத்தமாக சேர்த்து வச்சு கடைசியில் அவர் எரிச்சிருவாப்லடா, வேற ஒன்றும் இல்லைடா பயப்படாதடா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்ததா பொழுது சாஞ்சதும் கிளவருங்க அவர் பசங்களுக்கு அப்படியே ஊரை சுற்றி காட்டுற மாதிரி அப்படியே காரை ஓட்ட இவங்க, ஓஹோ இதான் உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனா, ஆஹா ஓ இதான் உங்கள் ஊர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு. கிழவர் அப்படிலாம் சொல்லாதீங்க பசங்களா, அவங்களும் நம்மளை மாதிரி தான் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் அப்புறம் கடைசியில் இவங்க அம்மாக்காரி படித்த ஸ்கூலை அப்படியே வீடியோ எடுத்துருப்பாங்க நிற்பாங்க. அப்போ கிழவருங்க, டேய் இந்த ஆள் நம்மளே ஒரு மாதிரி குருகுருன்னு பார்க்குறான்டா அப்படின்ட்டு ஆள் திடீர்னு அவனை போய் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. அவன் யோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னையே அடிக்கிறேன்னவும் இவர் அப்போதாங்க மன்னிச்சிருங்கன்னு அப்படி ரிட்டன் ஆகி வருவார். வீட்டுக்கு வந்ததும் டெய்லர் பையன் பெக்காட்டா கேட்பான், ஏய் இந்த தாத்தா பண்ணுறது சுத்தமாக சரியில்லடி, பைத்தியக்காரன் மாதிரி இது பண்ணுறாப்லடி அப்படின்னு. பெக்கா, அடே அவங்கெல்லாம் வயசானவங்கடா, வயசானாலே இப்படி தான்டா அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அசதியிலேயே அப்படியே எல்லாம் தூங்கிற அங்கே ஏதோ சத்தம் அப்படியே கேட்குவோம். கிட்டுன்னு ஏதோ சொரன்ற சத்தமாக கேட்குது. டெய்லரு, அடியே நான் போய் கதவை திறக்கிறேன்டி அப்படின்ட்டு நிற்க, ஏன்டா சொல்லிகிட்டே இருக்க, போய் தொலையண்டா, போய் கதவை தொலைந்து தான் தொலையண்டா அப்படின்னவும் சரி மயிராச்சின்னு இவனும் போய் கதவை அப்படி திறக்க அங்கே கிளவி அம்மனை கட்டையாக செவுத்து அப்படி போட்டு விரித்தனமாக அப்படியே புரண்டிக்கிட்டு நிற்கவும் இவங்க டக்குன்னு அப்படியே பதறி போய் கதவை அப்படியே சாத்தினதும் பசங்க அங்கேயே அப்படியே மூச்சு பேச்சே இல்லாத மாதிரி அப்படியே திணறி போய் நிற்பாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சதும் தாங்க போய் கிழவர்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் பாட்டிக்கு சன்டவுனிங்கிற வியாதி இருக்குமா, நைட்டு 9:30 மணிக்கு மேலே அவளை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஸோ நீங்கள் 9:30 மணிக்கு அப்புறம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த கதவை மட்டும் திறக்காதீங்கன்ட்டு வார்னிங் சொல்லிட்டு சொல்லையிலேயே அவர் என்னன்னா ஆள் எங்கேயோ அப்படியே ஃபங்க்ஷன் கிளம்புற மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிற்க, பெக்கா அது சரி தாத்தா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னவும், ஆமாம்மா இந்த ட்ரெயின் பிடிக்கணும், ஏதோ காஸ்டிங் பார்ட்டி இருக்குது அப்படி போகணுன்னு. பெக்கா இல்லை தாத்தா நீங்கள் ஏதோ குழம்பிட்டீங்க போல் இருக்குது அப்படின்னவும், நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு கிழவர், ஆமால நம்ம ஞாபக மறதி பிரச்சனைன்றத அவர் அப்படி ரியலைஸ் பண்ணி, ஐயோ பாத்தியாமா உன் பாட்டி தாத்தா பாத்தியா எப்பேற்பட்ட கன்ஃபியூஸ்டு தற்குறியாக நாங்கள் இருக்கோன்னு. பெக்கா இல்லை தாத்தா இதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. இங்கிட்டு பாட்டி, என்னையா உன் தாத்தா மறுபடியும் ட்ரெயினை பிடிக்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டு கிளம்புனாரா அப்படின்ட்டு அவர் கிடக்கிறாரியா அப்படிதான் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், குக்கிங் பண்ணையில் தெரியாமல் லேப்டாப் ஸ்க்ரீனில் க்ரீமு பட்டுருச்சு சாரின்ட்டு அது பாட்டுக்கு கிளம்பும். பிள்ளையாண்டாளுக்கு தாத்தா பாட்டியோட பிஹேவியரை பார்த்து அவங்க மேலே சக்க டவுட் வந்துடுச்சுங்க, சரியான சந்தேகம். பிள்ளையாண்டாள் போய் பெக்காட்டா கேட்பாங்க, ஏண்டி உனக்கு இது பார்க்கவே வியடாக தெரியலை என்ன ஏதுன்னு. பெக்கா, இல்லை நானும் இன்டர்நெட்டில் பார்த்தேன்டா, சன் டவுனிங்கிறது நார்மல் தான் போல் இருக்கு, ஓல்டு பீப்புள்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் நார்மலாக வருமாமா, ஸோ அது உண்மை தான் அப்படின்னு சொல்ல, அடியே அங்கே பாருடி மொத்த லேப்டாப்லேயும் க்ரீமு அந்த கேமரா ஜோனில் மட்டும் பட்டிருக்கே எப்படி அப்படின்னா, இதுவும் உனக்கு டவுட் வரல அப்படின்னு கேட்க, பெக்கா ஆமாடா மிஸ்டேக் தான்டா, வயசானவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களாடா, அவங்களும் வயசானவங்கன்றத முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுடா, அப்போ தான் அவங்க பண்ணுறதெல்லாம் உனக்கு அப்படியே சந்தேகமாக வராது, அவங்க அதெல்லாம் நார்மலாகவே உனக்கு இப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மாள்கிட்ட வீடியோ கால் பேசையிலே இவங்க கேமராவில் இந்த க்ரீம் பட்டிருக்கிறதால அம்மாக்காரியால் இவங்கள பார்க்க முடியல, இவங்க மட்டும் அவளை பார்த்த மணிக்கே பேசுவாங்க. டெய்லரு அம்மாள்கிட்ட இந்த மொத்த கதையும் சொல்லி தாத்தா பாட்டி நடவடிக்கையே சரியில்லை எல்லாத்தையும் சொல்ல, அம்மாக்காரி
பெக்கா பொண்ணு சொன்னதே தான் இவளும் சொல்லி வயசானாலே நட்டு கிளண்டுறோண்டா, அவங்க நல்லவங்க தான்டா, எல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதன்ட்டு பிள்ளைய சமாதானம் பண்ணி வச்சுவிட்டு அவள் போகிறா. அப்புறம் பெக்கா பொண்ணுங்க இவ பாட்டியை போய் அப்படியே ஒத்தாசையா அப்போ பாத்திரம் சேர்த்தாப்புல, ஏன் பாட்டி அம்மாவை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு பேச்ச போட, அப்போ ஆனால் பாட்டி என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வில்லங்கமாக முகத்தை வச்சுக்கிட்டு, ஏன் செல்லம் இந்த ஓவனை நீ க்ளீன் பண்ணி தெரியா அப்படின்ட்டு, போச்செல்லாம் உள்ளே போ, உள்ளே போய் க்ளீன் பண்ண, இன்னும் உள்ளே போ அப்படின்ட்டு அவளை ஃபுல்லாக அப்படியே உள்ளே போக சொல்லி அப்படியே அப்படியே படுத்த மணிக்கு அவளும் உள்ளே போயிடுவா. அப்புறம் சரி வாமா நீ கேட்ட இன்டர்வியூவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பெக்கன்னு அப்படின்னு நடிக்க ஒத்துக்கிட்டு, இவளும் பழைய கதையெல்லாம் தாத்தாவோட முத எங்கே பார்த்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்றதெல்லாம் கேட்டுவிட்டு, அடுத்ததா இவளோட அம்மாக்காரியை பற்றி கேட்கவும் பாட்டிக்கு உடனே அப்படியே மூஞ்சே ஒரு மாதிரி விகாரமாக மாறுதுங்க. அப்படின்ட்டு மூஞ்சி அப்படியே ஆட்டி ஆட்டி துடிக்கவும் பெக்கா அவங்க வேணாம் பாட்டி போதும் பதிலெலாம் சொல்ல வேணாம் அப்படின்னதும் அப்போ தாங்க பாட்டி லைட்டாக அப்படியே அமைதியாகும். இனி அவளை பற்றிலாம் எதுவும் கேட்காதீங்க, அவ்வளோதான், நான் இனிமேல் இன்டர்வியூலாம் நடிக்க மாட்டேன் போதும் அப்படின்ட்டு பாட்டிக்கு இப்படி சொல்கிறத பார்த்தாலே ஏதோ ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு முன்னாடி அவள்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருங்க. பிள்ளையாண்டாள் அதுக்கப்புறம் சாயந்தரம் இது சரிப்பட்டு வராது, இன்றைக்கி நைட்டு பாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்க தான் போகிறேன்னு ஆள் வீட்லேயே இந்த தாத்தா பாட்டிக்கு தெரியாத மாதிரி அப்படியே ஷெல்ஃபில் ஹிடன் கேமரா மாதிரி அப்படியே ஃபோனை அப்படி செட் பண்ண, பெக்கா அவள் இல்லை இதெல்லாம் எத்திக்கலா இல்லை, இது பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் இப்படி ஹிடன் கேமராலாம் வைக்கிறக்கூடாது போட அப்படின்னு தலையிலே தட்டி அனுப்பி விட்றா. பார்த்தா இன்றைக்கி நைட்டு ராத்திரியும் அப்படியே ரூமு வெளில வீட்டுக்கு அப்படியே ஓடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி சத்தம் கேட்கவும் இவங்க அப்படியே தைரியத்தை திறத்திக்கிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு கதவை அப்படி திறக்க, அப்போ திட்டுக்குன்னு பாட்டி கையை பின்னால் அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே முறுக்கா ஓடும் பாருங்க. ஷோ கேமராவை பிடிச்சிருக்க பெக்காவோட கையெல்லாம் அப்படியே உதருங்க, உச்சக்கட்ட பயத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்பா. அப்போ பாட்டி அப்படி தவழ்ந்துக்கிட்டே இவங்களை பார்த்து அப்படி வரும் பாருங்க. இவங்க டக்குன்னு அப்படி கதவை சாத்திடுவாங்க. பெக்கா இவன் அப்பையும் சொல்கிறாங்க, அடே இதெல்லாம் தூக்கத்தில் பேசுறது, இந்த தூக்கத்தில் நடக்கிற மாதிரியான விஷயம் தான்டா, ஒன்றும் இல்லைடா வேணாம் வாடா தூங்கலாம் போடாண்டா அப்படின்ட்டு. மறுநாள் வியாழக்கிழமை விடிஞ்சதும் தாத்தா பாட்டி பின்னாலேயே இவங்க ஊருக்குள்ளேயே அப்படியே நடந்து மணிக்கு கேமராவை ஷூட் பண்ணிக்கிட்டு அவங்க பின்னாலேயே அப்படியே போவாங்க. அப்போது கிளடுங்க அப்படியே போனதுக்கப்புறமா டெய்லருங்க, ஹே பெக்கா நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு இவனும் நேற்று அந்த பாட்டி மறுக்கா கையை பின்னால் கட்டிக்கிட்டு அப்படியே ஓட மாதிரியே இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஓடிக்கிட்டு, அப்போன்னு பாட்டியும் இவன் மார்க் பண்ணுறத பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போயிருங்க. அடுத்ததா பசங்க ரெண்டும் கேமராவுக்கு முன்ன அப்படியே தங்களோட கசப்பான பாஸ்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அதில் இந்த டெய்லர் இருக்குங்க, இவன் ஸ்கூலில் அந்த கேம் விளாட்றப்போ, கேம் என்னென்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த நல்ல பல்காக பெரிய பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ப்ரௌன் கலர் பந்தை அப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. அவங்கள ஆப்போனன்ட் டீம்லாம் அப்படியே ஓடி போய் பிடிச்சி அவங்கள அப்படியே படுத்து கட்டி உருண்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள லைனை கிராஸ் பண்ண விடாத மாதிரி அப்படியே தடுப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான கேம்லங்க. பிள்ளையாண்டால் தான் இவன் டீமுக்காக ஆப்போசிட் டீம்லேருந்து வரக்கூடியவனை டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த கடைசி ஆளாக ஒரு இடத்துல நின்றுருக்கான். ஆப்போனண்ட்டு நேராக இவனை பார்த்தே ஓடி வந்திருக்காங்க. ஆனால் டெய்லருக்கு அப்போ ஒரு மாதிரி அந்த இன்டென்ஸான மொமெண்ட்டில் ஆள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்கான். டீம் கோச்சு ஆடியன்ஸ் எல்லாம் கத்திருக்காங்க, டேக்கிள் பண்ணுறான்ட்டு. இவன் ஆப்போனண்ட்டு ஜெயிச்சு செலிப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அப்படியே தான் ஃப்ரீஸிலேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பான் போல் இருக்கு. கோச்சும் கடைசியாக இவனோட அப்பங்காரனும் என்னடா ஆச்சு, ஏன்டா டேக்கிள் பண்ணலை, விட்றா எல்லாம் சரியாக போயிருண்டான்ட்டு அப்படியே கூட்டு வந்திருக்காங்க, தட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பொண்ணு பெக்கா இவளுக்கு என்னென்னா லவ் மேட்ருங்க, இந்த பிஸா டெலிவரி பண்ணுறவனை போய் லவ் பண்ணி அதுவும் சேட் எண்டிங்கோட பிரேக்கப் ஆகியிருக்குது. அதனால் பெக்கா அதுக்கப்புறத்துலேருந்து இவ அப்படியே மூஞ்சி அந்த கண்ணாடியை கூட பார்க்குறது இல்லாமல் தலை வாடுறப்ப கூட அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே தான் சீவுவா. கேமரா இன்டர்வியூ அந்த எடிட்டிங் பண்ணையில் கூட அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிட்டே இவளோட போஸ்டர்ட்டை மட்டும் அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிட்டே எடிட் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு செல்ஃப் ஹேட்ரட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்ததாக இவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு அப்படியே கெஸ்ட்டு வரும். ஹலோ உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா அப்படின்ட்டு பேச்சை போட்டுக்கிட்டு, ஹே உங்கள் தாத்தா தாம்மா எனக்கு தெரப்பி பண்ணாங்க, நான் ரொம்ப கஷ்ட காலத்தில் இருந்தேன், அப்போ தான் எனக்கு தெரப்பி பண்ணாங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா நான் அப்போவே செத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னா. பெக்கா இவளை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அழகா இவளையே ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறா.
அப்புறம் அடுத்ததா இந்த மதிய நேரத்திலங்க பாட்டி வீட்லேயே அப்படியே செவுத்த பார்த்து நீ இழிச்சிக்கிட்டு இருக்க. பெக்கா போய் என்ன பாட்டி செவுத்த பாட்டு போய் சிரிக்கிற அப்படின்னும் என்ன ஏதுன்னு அப்போ பாட்டிங்க ஒரு மாதிரி அப்படியே தன்னை தானே கொள்ள ட்ரை பண்ணுது. பெக்கா இவன் என்ன தெரியலையே அப்படின்னு பயந்து அடிச்சுக்கிட்டு போய் தாத்தாவை போய் பார்த்தா அங்கங்க அவரு கன்னை வாயில் வச்சுக்கிட்டு அப்படி தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க உட்காந்துருப்பாருங்க. ஐயோ டக்குன்னு பெக்காவை பார்த்ததும் இல்லைம்மா நான் கன்னை தொடச்சிக்கிட்டு இருந்தம்மான்ட்டு அப்படி மாற்றி பேசிவிட்டு அவளும் என்ன ஏதுன்னு நீ போம்மா அப்படின்றாரு. இப்போ தாங்க பெக்கா இந்த டைலரு சரிடா இன்னைக்கு நீ சொன்னாப்புல ஹிடன் கேமராவை வச்சிடலாட்டா அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. கேமராவை வச்சுவிட்டு அப்படியே தூங்கி கீங்கி விடிஞ்சதும் அவங்க இப்போ அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு போட்டு பார்ப்பாங்க. அதில் பாட்டி இவங்க வச்ச ஹிடன் கேமராவை அது நேராக அது எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுக்கிட்டு அவங்க ரூமை பார்த்து கையில் ஒரு கத்தியோட இவங்களை பார்த்து ரொம்ப நேரமாக அப்படியே கத்தியோட வெறித்தனமாக நின்றுக்கிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அந்த கேமராவை எடுத்த இடத்துலையே வந்து வச்சுட்டு வேற போயிருக்குதுங்க. பெக்கா அடே நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறா முதல்ல, இனி இன்னொரு நைட்டு நம்ம இங்கே இருக்கவே கூடாதுடா அப்படின்னு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே பயப்படாமல் இருக்க முடியாது இல்லையா, கிளம்புறான்டா அப்படின்ட்டு. ஆனால் அப்பையும் எப்படியாச்சும் இவங்களோட தான் அம்மாக்காரியை சேர்த்து வச்சிடலாமா, வந்த வேலையை முடிச்சிட முடியாதா அப்படின்னு அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை அப்படியே க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் மக்கள் மத்தியில் அப்படியே பாப்புலர் ஆகிடலாமா முடியாதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்குன்னு டாக்குமெண்ட்ரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வேகமாக அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணி தாத்தாவையும் அவளோட அம்மாவையும் சேர்த்து வைக்க பார்க்க, ஆனால் தாத்தாக்காரரு அவருக்கு என்னென்னா அவருக்கு ஞாபக மறதி கேஸ் இல்லையா, அவர் ஆள் அப்படியா அப்படிலாமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி முழிக்கவும் இவங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்க, அப்போங்க வீட்டுக்கு வெளியில் நேற்று நைட்டு இவங்களை தேடி ஒரு கெஸ்ட்டு பொண்ணு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இங்கே வந்து இவங்க வீட்டுக்கு வெளில வந்து அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இங்கே இவங்க ஏமா நீ வீட்டுக்குள்ள வாமா அப்படின்ட்டு கையில் காலில் விழுந்து அவளை வீட்டுக்கு உள்ளே கூட்டு போகிறதா நம்ம பசங்க இவங்க ரெண்டும் அப்படியே மேலே நின்னபடியே அப்படியே பார்ப்பாங்கங்க. என்ன சண்டை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த லேட் ஆகியும் கூட அந்த உள்ளே போன பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்த பாடே இல்லைங்க. இவங்க அப்படியும் இந்த பெக்கா பொண்ணு டாக்குமெண்ட்ரியில் கடைசியாக பாட்டியை கூப்பிட்டு வச்சு பேசி கீசி பர்சனல் ஸ்டோரியை உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கன்னு பாட்டி அப்பையும் அப்படியே திணறுது. இல்லை பாட்டி அப்படின்ட்டு இப்போ ஜென்ரலாக ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கையிலேயே முறைக்கட்டு போய் ஸ்கூல் வாத்தியாரை காதலிச்சதுக்காக அப்பா அம்மா எவ்வளோ எதிர்த்தும் கூட அவங்களையே போங்கடா அப்படின்னு போயிட்டா. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா அந்த காதலன் வேற ஒருத்தரோட ஓடினதுக்கப்புறமும் இப்போ இந்த காதலியோட நிலைமையில் நீங்கள் அந்த பேரண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓடி போன பொண்ணு இப்போ உங்கள் முன்ன வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாட்டி அப்படியே அழுதபடியே அப்படியே சொல்ல முடியாமல் நான் உன்னை மன்னிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுவோம். கடைசியில் பெக்கா பொண்ணுக்குங்க அந்த பதில் கிடைச்சதும் தாங்க இவளுக்கு இப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. இன்னையோட நம்ம பசங்க ஊருக்கு போகிறதுக்கான அந்த கடைசி நாளுங்க. இன்றைக்கி தான் நம்ம ஆட்கள் கடைசியாக இங்கே தூங்க போகிறாங்க. அதுக்குன்னு தாத்தா பாட்டி அவனும் சோகத்திலேயே அப்படியே சுற்றுவாங்க. அப்போங்க டெய்லர் பையன் அப்படியே மேலே பாலை போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே கிடப்பான். பெக்கா அடே என்னடா பண்ணுறன்னவோ, அடியே குழந்தைங்கள்லாம் இப்படி தாண்டி பால் விளையாடுங்க, க்யூட்டாக விளையாடுங்க, அங்கே பாருடி அந்த கிழடுங்களை நம்ம தான் சென்டிமெண்ட்டாக அப்படியே பார்க்குறாங்க, நம்மளும் இப்படி அப்படி எதனா க்யூட்டாக பண்ணாதானே அவங்களும் நம்மளை அப்படியே பார்த்து ஐயோ ஸோ க்யூட் அப்படின்ட்டு போவாங்கல்ல பாரு அப்படின்ட்டு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் அம்மா காரிட்ட வீடியோ கால் பேசுவாங்க. அவளோட ட்ரிப்பு இப்பெல்லாம் முடிச்சுட்டு அவள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பசங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாளைக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு பெக்கா அமைதியா ஏம்மா நீ இப்போவே எங்களை கூப்பிட வாமா அப்படின்னு எங்களுக்கு அப்படியே பயமுறுத்துற மாதிரி இருக்குமா, வாமா இப்போவே என்ன வாமா அப்படி நைட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு. அவங்க நடவடிக்கையே சரியில்லைம்மா, என்னடா சொல்கிறீங்கன்னு. சரி அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு டெய்லரு அப்படியே லேப்டாப்பை தூக்கி அப்படியே ஜன்னலில் போய் அப்படி அவங்க தாத்தா பாட்டியை காட்ட, பாருமா பாரு அவங்க யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த பெக்காட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவள் தான் கேட்கவே மாட்டான்னுக்கிட்டு இருப்பான். அப்போங்க அம்மாக்காரி பெக்கா டெய்லர் பேபிஸ் பசங்களா நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளுங்க, நீங்கள் இப்போ காட்டினது அவங்க உங்கள் தாத்தா பாட்டியே இல்லை,
ஐயோ, இவ்வளோ நேரம் நீங்கள் இவங்களோட தான்டா இருந்தீங்களடா அப்படின்னு அம்மாக்காரி அப்படியே பயந்து போய் ஃபோனை எடுத்துக்கிட்டு போலீஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனால் போலீஸு ஃபோனு எடுக்க மாட்டாங்கங்க. அம்மாக்காரி, பசங்களா நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, நான் காரில் வந்துக்கிட்டே இருக்கேன், போலீஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன், பயப்படாதீங்க அப்படின்னு பதறி போய் அவள் கிளம்ப. இந்த உண்மையை கேட்டதும் பசங்களுக்கு இவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியும் அப்படியே பக்குன்னு அப்படியே உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு, ஐயோ தாத்தா பாட்டின்னு நம்மளை நடித்து இவ்வளோ நாள் நம்மள்கிட்ட ஏமாத்திருக்காங்களே, யாரா இவங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே இவங்க அப்படியே உச்ச கட்டத்தை பயத்தில் இருப்பாங்க. கிழவன் அப்போ, ஹே பசங்களா, இன்னைக்கு நைட்டு நம்ம கடைசி ராத்திரின்றதால நம்ம ஒன்றா ஃபேமிலியாக கேம் விளாட்றோம் சரியா அப்படின்ட்டு போக, இடையில இந்த பாட்டி பெக்காவை போய் அந்த ஓவனை க்ளீன் பண்ணுமா அப்படின்ட்டு இன்னும் உள்ளே போன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவளை அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ண. அப்படியே நம்ம டெய்லரு பாட்டி அப்படின்னு இருந்தாங்க, அது அப்படியே மேலே வெளில விடுவோம் அவளை. இவங்க இப்போ வீட்டுக்கு வெளில அப்படியே ஓடிடலான்ட்டு வெளில வருவாங்க. பார்த்தா அங்கே அந்த பொண்ணை கட்டி அப்படி தூக்கில் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இவங்க பயந்து போய் சரி போயிடுவோம், அந்த கேமே விளையாடுவோம், போய் தொலைவோன்ட்டு டேபிளுக்கு வருவாங்க. அங்கே வந்து தாயக்கட்டையை உருட்டிக்கிட்டு விளையாட பார்க்க புள்ளக்காரன் அப்படியே நடிச்சுக்கிட்டே அப்படியே உண்மை தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலாக பேசி இவைகளோடய விளையாடுவான். அப்போ பெக்கா, நீங்கள் விளையாடுங்க, நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் மட்டும் தனியாக வீட்டு பேஸ்மெண்ட்டு போய் பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தப்பவே இந்த கிழமை அங்கே மட்டும் போகாதீங்க, அதில் வந்து தண்ணி லீக் ஆகுது, அது ரெண்டு கதையை விட்டுருப்பான். பெக்கா போய் பார்த்தா அங்கே இவங்க ஊருக்குள்ளே அந்த மென்டல் ஆஸ்பத்திரியை பார்த்துருப்பாங்கல்ல, அப்போ கூட இந்த கிழமை பைத்தியம்லாம் சொல்லாதீங்கடா அப்படின்னு முட்டு கொடுத்துருப்பாப்ல. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை அப்படி சட்ட பேஸ்மெண்ட்டெல்லாம் இங்கே கிடக்கவும் கடைசியில் தாங்க அதெல்லாம் கனெக்ட் ஆகி இவங்களுக்கு இப்போ தான் அந்த உண்மையெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது. அந்த பக்கத்து ஹாலில் டெய்லரோட கிழடுங்க ரெண்டும் அப்படியே தாயம் விளையாடுதுங்க. திடீர்னு ரெண்டுத்துக்கும் சன் டவுனிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே பைத்தியக்காரம் தனம் பண்ணிக்கிட்டு அப்படி பயமுறுத்தி கீழே பேஸ்மெண்ட்டில் ஃபோட்டோவில் பக்கத்தில் இருந்தவங்க இவங்க தான் நம்மளோட உண்மையான தாத்தா பாட்டி, ஏன் அவங்களோட பேஷண்ட்டுங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தான் இவங்க நம்ம தாத்தா பாட்டியை இங்கே ஒரு கட்டத்தில் அவங்க கூடவே இருந்து அவங்களோடையே கொன்று போட்டிருக்கத பெக்கா பார்த்து புடுறா. அவங்களோட வாழ்க்கையவே திருடி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எப்பா பெக்காவுக்கு அங்கேயே அப்படியே உச்சக்கட்ட பயத்தில் அப்படியே கதறுவாங்க. அப்போன்னு இங்கே கிழவன் பெக்காவை அப்படியே அட்டியை போட்டு முடியை புட்டிச்சு மேலே தரன்னு அப்படியே ஹாலுக்கு இழுத்துட்டு போய் பெக்காவை மட்டும் அப்படியே தனியாக இங்கே போய் மேல் ரூமில் இவன் ரூமில் பாட்டியோட விட்டு போயிடுறான். உள்ள பாட்டிக்காரிங்க அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றி குத்தி அப்படியே பெக்காவை அப்படியே பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு கீழே டெய்லருங்க அவன் பயத்தில் இதுக்கு முன்ன சொல்லியிருப்பான்ல, கேமில் இன்டென்ஸான மொமெண்ட்டில் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன்னு, இங்கேயும் இப்போ கிளம்ப முன்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படியே உறைஞ்சு போய் நிற்பான். மேலே பாட்டி பெக்காவை நல்லா அப்படியே பயமுறுத்தி கதற விட்டுருவாங்க. கடைசியில் அப்படி கண்ணாடி போய் முன்ன இவளும் இதுக்கு முன்னே சொல்லியிருப்பாள்ல, காதல் தோல்விக்கு அப்புறமா அதுலேருந்து நான் செல்ஃப் ஹேட்டட் ஆகி மிரரையே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு, இப்போ வேற வழியே இல்லாமல் இந்த பாட்டியோட முகத்தை போய் பார்க்க அப்படியே பயந்துக்கிட்டு இதுக்கு மிரரையே பார்க்கலான்னு அப்படி போய் நிற்க பாட்டிக்கு அப்படியே பெக்காவை அப்படியே கண்ணாடியில் இடிச்சு போட்டு அந்த மிரர் அப்படியே சிதற விட்டுரும். பெக்கா அப்படியே டக்குன்னு அந்த உடஞ்ச கண்ணாடி பீஸை நல்லா ஒரு பெரிய பீஸை அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்துலங்க கிளவி நல்லா பெக்காவை அப்படி பெட்டில் அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி கட்டிச்சு கொல்ல பார்க்க, அப்போங்க டக்குன்னு இந்த உடஞ்ச கண்ணாடியே அப்படியே கிளவியை நல்லா சொருகுன்னு சொருகி போட்டு தள்ளி உசுரை காப்பாற்றிக்கிட்டு ஒடியாருவா. அங்கன்னு கிழவன் கடைசியில் பெக்காவை அடித்து இழுத்துட்டு வந்து கீழே இந்த டெய்லரோட போட்டு இவன் கண்ணு முன்னாடியே இவளை அப்படி கொல்ல போக, அப்போங்க இந்த டெய்லரு தன்னோட அந்த வீக்னஸ் அப்படி ஓவர் கம் பண்ணி அந்த பயத்துலேருந்து அப்படி அந்த ஃப்ரீஸ் ஆனவன் டக்குன்னு கிழவனை போட்டு அப்படி அட்டிப்பான் பாருங்க. அதுவும் அந்த கேமை நினச்சிக்கிட்டே ஆப்போனட்டை டேக்கிள் பண்ணுற மாதிரி, இந்தாடா டேக்கிள் பண்ணிட்டா டேக்கிள் வாங்கிக்கடா அப்படின்னு பார்த்துக்கடா அப்படின்ட்டு ஆள் ஒரு மாதிரி அப்படியே உச்சக்கட்ட ரேஜ் மோடு ஆன்றாப்லேயே கிழவனை அப்படியே கொன்று கிடந்த போட்டு மண்டையை போட்டு நசுக்கிட்டு கதற, பெக்கா புள்ளையாண்டல காம்டவுன்டா அவன் செத்துட்டான்டா அப்படின்னு வி ஆர் சேஃப்டா அப்படி டெய்லர்ன்ட்டு இவனை அப்படி கூட்டு வீட்டுக்கு வெளில வர, அங்கே கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மாக்காரி ஊர் போலீஸ் எல்லாம் வந்து நம்ம பசங்களை அப்படி காப்பாற்றுறாங்க.
அம்மாக்காரி அங்கேயே கடந்து அழுது துடிப்பாங்க. அப்புறம் அங்கே கட் பண்ணா படத்தோட கடைசியாக தான் அங்கே முழுசாக என்ன ஆச்சுன்றத இப்போ தான் சொல்லுவா. பெத்தவங்க இவ முறைக்கெட்டு போய் ஸ்கூல் வாத்தியாரை காதலிக்கிறான்னு வந்து நின்றுப்பா. பெத்தவங்களோட அப்படியே பயங்கர ஹீட் ஆஃப் த மொமெண்ட் மாதிரி அந்த இடத்துல போக அப்படியே ஆர்குமெண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் இவ டெம்பர்மெண்ட்டை இழந்து இவளோட அம்மாக்காரியை அப்படியே பட்டுன்னு அரைஞ்சுவிட பதிலுக்கு தகப்பன் இவளை ஒரு அறையை விட்டு அந்த மொமெண்ட்டே அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக எல்லாம் அப்படி முன்ன நின்றுவிட்டு அப்பவும் பொண்ணுங்க அப்படியே பொங்கடா அப்படி பெத்தவங்களாச்சும் மயிராச்சு அப்படின்ட்டு காதலனோட ஓடி போயிருக்கா. அந்த இன்சிடென்ட் அப்புறமும் கூட பெத்தவங்க இவளுக்கு கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவ கொழுப்பெடுத்து போய் வராமல் காதல் பண்ணி அந்த குழந்தைகளெல்லாம் பெற்றுக்கிட்டு 2 வந்ததுக்கப்புறமா அந்த காதலன் அவன் வேற ஒருத்தியோட ஓடி போயிருந்திருக்கான். இவ கடைசியாக யாரும் இல்லாத அந்த தனிமையில் அப்படியே தாங்க முடியாமல் சரி இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் நம்ம பைத்தியமாயிருவோம், சரி இந்த பிள்ளைங்களை அனுப்பியாச்சும் அந்த பெத்தவங்களோட அப்படியே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்கா. இப்போ அவங்க செத்து போனதால் இவளால் அந்த தப்பை சரி பண்ணவே முடியாதுன்ற மாதிரி அந்த கில்ட்டை கடைசி வரைக்கும் சரி பண்ணவே முடியாதுன்ற மாதிரி மாறி போயிடுச்சு. சொல்லுவாங்க கடைசியா, பெக்கா என் பொண்ணே நீ ஒன்றும் நான் பண்ண தப்பை நீ ஒன்றும் சரி பண்ண வேணாமா, ஃபர்கிவ்னஸ் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் எப்போ வேணுமோ நானே அதை ஃபர்கிவ் பண்ணுறனோ அதுலேருந்து நானே மீண்டு வர முடியும்னு சொல்ல அங்கே அம்மாளும் பொண்ணும் அப்படியே கட்டி தழுவி அலைப்பாரிப்பாளுக. இந்த படமும் அத்தோட முடியுதுங்க.